Now we are discussing phyllotaxy. Phyllotaxy, the mode of arrangement of leaves on the stem is known as phyllotaxy. Phyllo means leaf. Okay, phyllo means leaf. Taxis meaning arrangement. So phyllotaxy means to avoid this overcrowding of leaves. Expose the leaves maximum to the sunlight for photosynthesis. Maximum leaves எல்லாம் எதை பார்த்தா இருக்கும், சன்லைட்டை பார்த்து இருக்கும். ஸோ இட் வில் பி ஃபில்லோடாக்சி எதுக்காக அப்படின்னா அவாய்ட் ஓவர் க்ரௌடிங், ஓவராக என்ன செஞ்சுருக்கக்கூடாது, க்ரௌடாகி இருக்கக்கூடாது. அதுக்காக என்னதுன்னா ஃபில்லோடாக்சி வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ த மோட் ஆஃப் phyllotaxy refers to this the mode of arrangement of leaves at the nodes of the stem. At the nodes of the stem. இது என்னது அப்படின்னா phyllotaxy. Okay, so phyllotaxy 4 types are here: alternate, opposite, ternate, whorled. Alternate, opposite, ternate, whorled. Okay, so first one is alternate. Alternate phyllotaxy. Okay, so இங்கே பிக்சர்ஸில் alternate வந்து பாலியால்டியாக கொடுத்துருப்பாங்க. alternate phyllotaxy பாலியால்டியாக கொடுத்துருக்காங்களா? ஸோ எப்படி இருக்கு பிக்சர்ஸை பாரு. alternate phyllotaxy, there is only one leaf per one node. Okay, there is only one leaf in this that one node. ஒரு நோடில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருக்குது. and the leaves on the successive nodes are arranged alternate. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்குது, இது இருக்குது, இதுக்கு ஆல்டர்னேட்டாக இது இருக்குது, இதுக்கு ஆல்டர்னேட்டாக இது. ஸோ ஓகே, மாற்றி மாற்றி என்ன செய்து இருக்குது. ஸோ ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லீவ்ஸ். ஸோ வெர்டிக்கல் rows are called என்ன சொல்லுவாங்க, ஆத்ரோஸ்டிச்சஸ். அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ alternate when one leaf is born at the node and the arrangement is said to be alternate. one leaf is born at the node. ஒரு லீஃப் வந்து ஒரு நோடில் என்ன செஞ்சுருக்கணும், உருவாயிருக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, alternate phyllotaxy அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, on the basis of angular divergence single subtended between two consecutive leaves. single subtended two consecutive leaves இருக்கு இல்லையா. ஸோ த ஸ்பைரல் டாக்ஸி அதை என்ன சொல்லுவாங்க, த ஸ்பைரல் டாக்ஸி சப்டிவைடர். ஓகே, அந்த ஸ்பைரல் டாக்ஸி என்ன செய்யுது, இங்கிட்டு ஒன்று போயிருக்கு, இங்கிட்டு ஒன்று போயிருக்கு. அதை என்ன சொல்கிறேன்னா ஆர்த்தோஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஆர்த்தோஸ்டிச்சஸ் என்னது, ஆங்கிள் இஸ் சப்டெண்டட் பிட்வீன் டூ கான்செக்டிவ் லீவ்ஸ். இங்கிட்டு ஒரு லீஃப் இருக்குது, இங்கிட்டு டூ கான்செக்டிவ் லீவ்ஸ். the spiral phyllotaxy இங்கிட்டு அப்படியே ரவுண்ட் இப்படி மாற்றி போயிருக்கா. ஸ்பைரல் phyllotaxy subdivided. the number of vertical rows in which leaves are arranged is called anthosterges. Okay, so there are these two types. இதில் என்ன இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது. ஸோ என்னென்னது, alternate spiral, alternate digesers. Okay, alternate spiral and alternate spigesers. Okay, alternate spirals when the which leaves are arranged alternately in spiral manner. என்னது அப்படின்னா hibiscus, fucus. Okay, in which leaves are arranged alternatively. Okay, alternate spiral. Next, alternate diasters. Okay, so in which leaves are organized alternately in two rows and either side of stem. Okay, பாலியால்டியா. ஸோ இதை பார்க்கலாம், பாலியால்டியாவில் alternate diasters தான் பார்க்க முடியும். ஸோ ரெண்டு லீஃபு மாற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்துருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் opposite phyllotaxy. It is a type each node possesses two leaves. opposite to each other. ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கோம், ரெண்டு லீஃபும் ஆப்போசிட்டாக இருக்கும். when two leaves arises at a node the phyllotaxy is said to be opposite. ஒரே ஒரு நோடில் மட்டும் ஒரு லீஃப் வந்துச்சு அப்படின்னா அது பேர் alternate phyllotaxy. opposite phyllotaxy அப்படிங்கிறது என்னதுன்னா in this type. ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னா
when 2 leaves arises at a node. ஒரு நோட்ஸில் 2 லீஃப் வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஆப்போசிட் டெகுசைட். ஓகே, அது ஆப்போசிட் டெகுசைட் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, if the pair of leaves arranged in success or in the same directionலே வந்திருக்கும். that is the two opposite leaves at a node like exactly above those at the lower node. so இது என்னது, opposite decussate. so opposite superposed. when the successive pairs of leaves and branch arises in one vertical plane. okay, so ஒரு vertical planeல இருக்கும், அதான் என்னது, opposite superposed. example Bizardium. அதான் Bizardium, பூவா, கொய்யாப்பழம். ராங்கூன் கீப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, க்ரீப்பர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்போசிட் டெகுசைட். என்ன செய்யணும், ஒன் பேர் ஆஃப் லீவ்ஸ் இஸ் பிளேஸ்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த நெக்ஸ்ட் அப்பர் ஆர் லோயர் பேர் ஆஃப் லீவ்ஸ். கலோட்ராப்பஸ், ஆசிமம். கலோட்ராப்பஸ் அப்படிங்கிறது எருக்கஞ்செடி, ஆசிமம் அப்படிங்கிறது என்னது, துளசி. ஓகே, ஸோ பாரு, ஆப்போசிட் டெகுசைட். ஸோ when the successive pairs of leaves arises at right angles to the preceding pair. So the phyllotaxy is said to be opposite decussate. Calotropus, asimum. So next one, it is a ternate phyllotaxy. In this type there are 3 leaves. Ternate means 3 leaves attached at each node. ஒரு நோடில் எத்தனை இருக்கும், 3 லீவ்ஸ் இருக்கும். ஒரு நோடில் எத்தனை இருக்கும், 3 லீவ்ஸ் இருக்குது. நீரியம். ஓகே, யூ சி நீரியம், டெர்னேட், நீரியம். ஓகே, டெர்னேட், நீரியம். ஒரு நோடில் 3 லீஃப் இருக்கும். எத்தனை லீஃப் இருக்குன்னு பாரு, 1 2 3 லீஃப் இருக்கும். ஓகே, ஸோ நீரியம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் வேர்ல்டு டைப் ஆஃப் phyllotaxy. இது என்னது, வேர்ல்டு டைப் ஆஃப் phyllotaxy, அலமாண்டா. வேர்ல்டு டைப் ஆஃப் when the more than 2 leaves arises at a node. ஒரு நோடில் more than leaves arises. So the phyllotaxy is to be world. Nerium and Alistoria. அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர் அலமாண்டா. ஓகேயா, இப்போ ஒரு நோடில் ஒரே ஒரு லீஃப் வந்துச்சுன்னா அல்டர்னேட் phyllotaxy. ஒரு நோடில் 2 லீஃப் வந்துச்சுன்னா ஆப்போசிட் phyllotaxy. ஓகே, ஒரு நோடில் 3 லீஃப் வந்துச்சுன்னா டெர்னேட் phyllotaxy. ஒரு நோடில் 1 or more லீவ்ஸ் அரேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், வேர்ல்டு phyllotaxy. புரியுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட்.